நீங்கள் சுகம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல தொழில் வேணும் ஆசைப்படுறீங்க, நல்ல பிஸ்னஸ் வேணும் ஆசைப்படுறீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஆசைப்படுறீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்கள் குடும்பம் வாழ்ந்திருக்கணும், உங்கள் குடும்பம் உயர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி என்றால் நீங்கள் ஆசைப்படுவது அதை கர்த்தர் தான் பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்க, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னு தான் பார்ப்பார். அப்போ என்ன எதை பார்ப்பார் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் நீ கருப்பாக இருக்க, நீ சிவப்பாக இருக்க, முடி குட்டையை வச்சிருக்கிற, முடி நெட்டையை வச்சிருக்கிற, காதில் தொங்க போட்டிருக்கிற, கழுத்தில் 32 நகை அள்ளி போட்டிருக்கிற, இடுப்புல ஒட்டியானத்தை போட்டிருக்க, அந்த ட்ரெஸ் போற, இந்த ட்ரெஸ் போற, கலர் கலரா போடுற, அப்படி போற, இப்படி போற, அதை செய்யற, இதை செய்யற, அப்படி எல்லாமே பார்க்க மாட்டாரு. மனுஷன் அதை பார்ப்பான். ஆனா கர்த்தர் ஒன்னே ஒன்று பார்ப்பாரு. உன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, இதயத்தை பார்ப்பாரு. உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உன் இருதயம் நன்மையானதா இருக்கிறதா, உன் இருதயம் அற்புதமா இருக்கிறதா, உன் இருதயம் அதிசயமா இருக்கிறதா, உன் இருதயம் கற்பனை கட்டளை கீழ்ப்படுகிறதா, உன் இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறதா, உன் இருதயம் உலகத்தை சார்ந்திருக்கிறதா, உன் இருதயம் உலக மக்களோடு இணைந்திருக்கிறதா, உன் இருதயம் என்னை சார்ந்திருக்கிறதா அல்லது என் வார்த்தையை சார்ந்திருக்கிறதா என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்துதான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், உங்க தேவைகளை சந்திப்பார். அப்படின்னா இந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்.